அப்போ முதலமைச்சருக்கு இன்னும் பக்குவம் வரல. கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் உற்பத்தியை நாம தடை செய்யணும். டீலிமிட்டேஷன் என்கின்ற அந்த வார்த்தை எப்போதும் நமக்கு தேவையில்லை. அப்ப ஜோசப் விஜய்கிட்ட இது குறித்த ஒரு நேர்மறையான பார்வை இல்லை. நேர்களே, மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம். இதில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். பேசும்போது பல விஷயங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் இணைந்து இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி, நம்முடைய சவுத்து மட்டும் 30% அதிகமான பங்களிப்பை வழங்கி நமது தேசத்தின் பொருளாதாரத்தின் முக்கிய எந்திரங்களில் ஒன்றாக மாறியுள்ளன. இந்த கருத்தையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வைத்தார். ஆனால் அவர் நாட்டினுடைய உற்பத்தி, ஏற்றுமதி, சேவை கண்டுபிடிப்புகளில் நாம் முன்னணியில் உள்ளோம், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது, கணிசமான பங்களிப்பை நாங்கள் வழங்குவோம், அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில் சில முன்னுரிமைகளையும் இந்த மன்றத்தின் முன் வைக்கிறேன் அப்படின்னு ஜோசப் விஜய் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இப்போ போதைப் பொருள் பயன்பாடு குறித்தெல்லாம் மாநிலங்களுக்கு இடையான ஒருங்கிணைப்பை பற்றி பேசினார். ஆன்லைன் மூலம் வீரியமிக்க மருந்துகள் விற்பனை செய்வதை தடை செய்ய சட்டம் கொண்டு வரணும், இதற்கான விதியை வலுப்படுத்தணும், அவற்றின் அங்கீகரிக்கப்படாத விற்பனைக்கு எதிராக கடுமையான அமலாக்கத்தை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன ஜோசப் விஜய் அவர்கள் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த நிலையில் இந்த போதைக்கு எதிர்த்து மாநிலங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு வரணும் அப்படின்னு சொன்னால் கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் உற்பத்தியை நாம் தடை செய்யணும் அப்படின்லாம் பேசினார். ஆனால் இப்போது போதை சங்கிலி, போதைப் பொருள் உற்பத்தி, கடத்தல், போதை டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு எதிராக இணைந்து செயல்படுவது, மாநிலங்களுக்கு மாநிலம் இடையான போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நாம் இணைஞ்சு செயல்படணுங்கிறாரு. அது ரொம்ப நல்லது. போதையை பற்றி மட்டும் பேசுனதெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டு போதைகள் இதெல்லாம் சரிதான், சவுத் இந்தியாவுக்குள்ள போதைகள் இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த நியூஸில் நான் இப்போ உங்களுக்கு பேச போது, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரை செய்வது, டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷனில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அந்த தீர்மானத்தில் டீலிமிட்டேஷன் என்கின்ற அந்த வார்த்தை எப்போதும் நமக்கு தேவையில்லை, அது ஏகோபித்த அடிப்படையில் அது தமிழகம் கண்டிக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை அவர் போட்டுவிட்டார். ஆனால் அந்த தீர்மானத்தை போட்டுவிட்டு போதைப் பொருளை பற்றி பேசினதெல்லாம் தாண்டி, ஆனால் இங்கே அவர் நடித்திருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்களால் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? முதல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன்ல 3 வகை இருக்குங்க. முதலாவது வகை என்னன்னா, 25 வருஷத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இரண்டாவது வகை இதையே கொண்டே வரக்கூடாது. மூன்றாவது, மாநிலங்களுக்கு தேவையான சரியான அளவில் பிரதிநிதித்துவத்தை வரையறை செஞ்சிடணும். இப்போ தமிழ்நாடு 25 வருஷத்துக்கு சொல்லலை, காங்கிரஸ் 25 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், தொகுதி மறுவரையே நமக்கு தேவையில்லை,
அது எப்போதும் நமக்கு தேவையில்லை என்றுதான் சொல்லி ஒரு தீர்மானத்தை யோகிபித்த முடியல நாம் போட்ட பிறகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் மாநில முதல்வராக இணைந்து இந்த தீர்மானத்தை அவர் எடுத்து அமித்ஷா முன்பு போன பிறகு நேர உல்டாவாக அவர் மாறுறார். என்ன சொல்றாரு? எங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்க வேண்டும் அப்படின்னு. என்ன அர்த்தம்? டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க. அப்ப இங்க கொண்டே வரக்கூடாது. என்ன அர்த்தத்துல பேசுறீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு நியாயமான விஷயம். அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா மூன்றுங்க. ஒன்று, இது தேவையில்லை. மற்றொன்று, சரியான விகிதாச்சார அடிப்படையில் வழங்கணும். மூன்றாவது என்ன? மூன்றாவது 25 வருஷத்துக்கு. இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, நம்ம 4 இந்த 4 நம்ம அரசுகள் எல்லாமே என்ன சொல்றது? கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. இது என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு தமிழக சட்டத்தின் தீர்மானம் என்பது தனித்துவமானது. இவர்கள் அதை விட மாட்டோம். 543 என்ற எண்ணிக்கையை அப்படியே தொடர வேண்டும் என்று தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் ஆதரவோடு தான் 543 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் முதல்வர் இப்போது வாசித்திருப்பது என்னன்னா, அந்த தீர்மானத்துக்கு எதிராக அவருடைய நேர்மறையாக வாசித்திருக்கிறார். என்ன வாசிச்சிருக்கிறாரு? அந்த தீர்மானத்திற்கு விகிதாச்சாரம் மாறக்கூடாது அப்படின்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க. அப்போ சட்டமன்றத்தில் வந்து சொன்னீங்களே, டீலிமிட்டேஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டோமே, ஒரு கன்சாலிடேட் டெட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம், டிசிஷன். அப்போ அது எப்படி ஒரு முதலமைச்சரால் இப்படி பேச முடியுது? ஆகவே இந்த விகிதாச்சாரம் மாறக்கூடாது என்று சொல்லி இருப்பதன் மூலம் நேர்மறையான தொகுதி வழி மறுவரையை அவர் ஆதரிக்கிறாரா? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தேவை. அப்ப ஜோசப் விஜய்கிட்ட இது குறித்த ஒரு நேர்மறையான பார்வை இல்லை. அதுதான் நேற்று பெரிய செய்திகள் வந்திருக்கிறது. அமித்ஷாவை சந்தித்த பிறகு மிரட்டல், அதெல்லாம் மிரட்டலும் இல்லை, கத்திரிக்காவும் இல்லை. அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். இரண்டாவது, நீட் தேர்வு குறித்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசு தனது மாணவர்களின் நலன்களை பாதுகாப்பதில், மருத்துவ கல்வியில சமமான வாய்ப்பை உறுதி செய்வதிலும் உறுதியோடு உள்ளதுங்க அப்படிங்கிறார். அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் தான். என்இடி, நேஷனல் எஜுகேஷனல், அது கிராமப்புற பின்னணி கொண்ட அந்த என்இடியின் முறையில் நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க பாருங்க. அது கிராமப்புற பின்னணி கொண்ட மாணவர்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய செட்பேக்கு என்றும், பள்ளி கல்வியின் அடிப்படையில் அமைந்த மாநிலத்தின் உள்ளடக்கிய சேர்க்கை மாதிரியை பின்பற்ற வேண்டும். சேர்க்கை மாதிரியை பலவீனப்படுத்துகிறது என்று கூறி தமிழ்நாடு தொடர்ந்து கூறி வருகிறது. இது ஜோசப் விஜய் ஸ்டேட்மெண்ட். எனவே தமிழ்நாட்டுடைய நிரூபிக்கப்பட்ட சமத்துவ சேர்க்கை முறை, அந்த அடிப்படையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் படிப்புகளில் உள்ள அனைத்து மாநில ஒதுக்கீட்டு இடங்களையும் 12th கிரேட் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே நிரப்ப அனுமதிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. பரவாயில்லை. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால், நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் எதிர்காலம் குறித்த மிக முக்கியமான அரசியலமைப்பு விவகாரத்தை பற்றி பேச விரும்பும் போதுதான் அவர் இந்த கருத்தையும் வைக்கிறாருங்க. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், இதை ஜோசப் விஜய் இப்படி பேசுறார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை பிரிப்பதற்கான தடைக்காலம் முடிவடையும் நிலையில் எட்டியுள்ளதாகும். 2026 பரிசீலிக்கப்படுவதாலும் இந்த மசோதா மக்கள் தொகை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தொகுதியை மறுவரையை செய்யப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நமது கூட்டுக்குரல் பலவீனமடைந்து விடுமோ என்ற நியாயமான கவலை தென் மாநிலங்களுக்கு உள்ளது. இவர் பேசுறார் ஜோசப் விஜய். அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதல், மனிதவள மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, தென் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் தேசிய சாதனைகள் புரிந்து முன்னணி இருப்பதால் இந்த முன்னுரிமைகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி தென் மாநிலங்கள் காட்டுகிறன. அதற்காக நமது பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது. நல்லா கவனிங்க, என்ன பேசியிருக்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு? அதற்காக நமது பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டு விடக்கூடாது. தேசிய இலக்குகளை நிறைவேற்றியதற்காக
பொது கொள்கையானது மாநிலங்களை தண்டிப்பதாக அமைந்துவிடக்கூடாது. எனவே யார் சொல்றா? விஜய் அவர்கள். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதின் காரணமாக எந்த ஒரு மாநிலத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதம் குறையாது என்று தெளிவான சட்டப்பூர்வமான உறுதிமொழியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்றேன், சட்டப்பூர்வமான இத்தகைய அணுகுமுறை சமத்துவ கோட்பாட்டை உறுதிப்பிடிக்கும், நமது அரசியலமைப்பு சட்டம் விரும்பும் கூட்டாட்சி, சமநிலை, ஜனநாயக அமைப்புகள் மீதான அனைத்து மாநிலங்கள் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வலுவான மாநிலங்கள் தான் இந்தியாவின் பலம். இதெல்லாம் சரிதான். இப்ப நாம என்ன கேட்கிறது? ஜோசப் விஜய் என்ன பேசுறாருன்னு ஒரே குழப்பம். அங்கே இதே வேணான்னு சொல்லிட்டோம், டீலிமிட்டேஷனே வேணான்னு ஒரு கோரிக்கை போட்டாச்சு. இங்க டீலிமிட்டேஷன் வேணும், ஆனா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். என்னப்பா பேசுது? அப்ப முதலமைச்சருக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. தமிழ்நாட்டுடைய ஒற்றை கோரிக்கை என்ன? டீலிமிட்டேஷனே வேணாப்பா, இந்த 543 சமஸ்தானம் போக வேண்டும் என்று ஒரு ஒன்றிணைவு தீர்மானத்தை தமிழகம் அழகாக போட்டு இந்தியாவுக்கும் அடலா இருக்கு. நீட்டு வேணான்னு சொன்னீங்க, இந்தியாவுக்கும் அடலா இருக்கு. என்ன நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க. கல்வியே என்ன சொன்னீங்க? எங்கள் பட்டியல் தான் இருக்கணும்னு ஜோசப் விஜய் சொன்னார். கரெக்ட் தான். கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடாது, கல்வி எங்கள் லிஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொன்னார். மாநில லிஸ்ட்ல தான் இருக்கணும். இந்த மூணையும் சொல்லிட்டு அதுவும் டீலிமிட்டேஷனுக்கு அனைவரும் இணைந்து ஒரு தீர்மானத்தை போட்டு இப்போ அமித்ஷா முன்னணியில் பல்டி அடித்திருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுவது இது ரொம்ப சிக்கல். 3 பாயிண்ட் தான். ஒன்று டீலிமிட்டேஷன், மற்றொன்று சரியான வரம்பு, மூன்றாவது 25 வருஷம். நம்ம டீலிமிட்டேஷன் வேணாம் வேண்டாம் 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 என்று முதலமைச்சர் தீர்மானத்தை போட்டு இப்போ அந்த தீர்மானத்தை மறந்து அமித்ஷா முன்னாடி போய் உட்காந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க, அது உங்கள் இஷ்டம், ஆனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், எங்களை தண்டிக்கக்கூடாது. என்ன பேச்சு இது? என்ன முதலமைச்சருடைய உறுதி? பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிற செய்தியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அடுத்த செய்தி சந்திப்போம். நன்றி.